தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துக்க போறோம். ஸோ இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 63,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. வெறும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்றதால அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ல வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அண்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் நீங்கள் எப்படி தெளிவாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன். ஒன் டைம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குக்கும் உங்களால் போய்க்க முடியும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்ல கணக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அண்ட் என்ன சேலரி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தரலாம். ஸோ இது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th இல்லைனா 12th இதை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th இல்லைனா +2. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா +2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு வந்து குறைய வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நிறைய வீட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் சில டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து அதிகப்படும். ஓகேவா? ஸோ அந்த டேர்ம்ஸ்குள்ளே மட்டும் நீங்கள் வரீங்க அப்படின்னா மட்டும் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 28 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,900. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 63,200 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூரில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 36,493 வந்து தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்றதாலும் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இருக்காங்க இல்லையா, அதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000லேருந்து ஆரம்பிச்சு 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்க இந்த 3 ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 19,000லேருந்து 63,000 வரைக்கும். ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு, அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் தான் உங்களுக்கு வந்து ஹையர் போஸ்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000ல ஆரம்பிச்சு 81,100 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்ஸஸான்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா மிஸ்ஸஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேரேஜ் ஆகல அப்படின்னா மிஸ்டர் அப்படின்றத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th 12th மார்க்ஸ் அண்ட் டிசி இருக்கு இல்லையா, அந்த டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மட்டும் தான் இதில் நீங்கள் மென்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே சொல்லியிருப்போம். நீங்கள் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு
நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய இல்லை டிசியில் இருக்கக்கூடிய நேம் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் நேமே மாற்றிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் நீங்கள் 10th 12th உங்கள் மார்க் ஷீட் அண்ட் டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன நேம் ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, அதே இமெயில் ஐடி வந்து கீழே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் வந்து கீழே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஃபேவரட் புக்கு, நீங்கள் எப்போ உங்களோட மதரோட எப்போ பிறந்த, உங்கள் அம்மா எப்போ பிறந்தாங்க, உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு, உங்கள் ஃபேவரட் டீச்சர்னு சொல்லிட்டு காமனான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா வந்து கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்றது வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பிரியாணின்னு சொல்லி கொடுத்தாச்சு. எதற்காக இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது உங்களோட ஃபேவரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டே நீங்கள் மறந்தால் கூட உங்களோட ஃபேவரட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு உங்களோட சைல்டு ஃபுட் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பிரியாணி இல்லைனா வந்து வேறு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், நான்வெஜ்னு கூட கொடுத்துக்கலாம், எதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது எந்த வித விஷயமே வந்து கிடையாது. ஓகேவா? நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் விஷயமே. ஸோ இப்போ நான்வெஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சா வந்து ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களால் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் சைன் சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் என்ன கொடுத்தீங்களோ, உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ, உங்களுக்கு கேப்சா என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்துல கூடிய கேப்சா இந்த இடத்துல ப்ராப்பராக கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் வந்து உங்களால் வந்து சைன்இன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இப்போ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 2 பேப்பர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து இருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 200 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். இன்கேஸ் இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு 3 மார்க் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 150 மார்க் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுதக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்ஸ், செகண்ட் இருக்கிறத பொறுத்த வரைக்கும், தேர்ட் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்காக நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் தெரியுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 30/4/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 30/4/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.